சைனீஸ் நியூ இயருக்கு நான் என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினேன் அப்படின்னு வந்து பார்க்கலாமா. ஆக்சுவலாக வந்து ஸ்கூலில் சைனீஸ் நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படின்றதுனால சைனீஸ் ட்ரெஸ் வந்து போட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோடய பொண்ணுக்காக இங்கே ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து சைனா டவுன் வந்திருந்தேன். சைனா டவுன் வந்தப்போ தான் இந்த ஒரு மார்க்கெட் வந்து பார்த்தேன். சைனா டவுன் மார்க்கெட்டில் இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் கடைங்க வந்து போட்டிருந்தாங்க. இந்த ஒரு கடையில் வந்து நிறைய கூட்டமாக இருந்தது. சரி என்ன தான் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்கன்னு வந்து பார்க்கலான்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நிறைய ஃப்ரூட் ஜெல்லி வந்து வச்சுருந்தாங்க. வந்தவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு கவர்லேயும் அவ்வளோ ஜெல்லிஸ் வந்து அள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் வாங்கி டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் வந்து $1.50 வந்து போட்டிருந்தாங்க. சரி நம்மளும் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதில் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ஒரு கடையில் நம்ம ஊர் பொரி உருண்டை மாதிரியே வந்து வச்சுருந்தாங்க. டேஸ்ட் பண்ணவும் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தப்ப நம்ம ஊர் பொரி உருண்டை மாதிரியே நல்லா இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து எள்ளு இதெல்லாம் வந்து சேர்த்துருந்தாங்க. சரி இது ஒரு பேக்கெட் வாங்கலாம் அப்படின்னு வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து $10 வந்து சொன்னாங்க. சரி அதில் வந்து அப்படியே ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்தது இந்த ஒரு கேண்டி ஷாப். இந்த ஒரு கேண்டி ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம். வரவங்களுக்கெல்லாம் வந்து தட்டில் இந்த கேண்டிஸ் வச்சு அப்படியே கொடுத்துட்டு இருந்தாங்க டேஸ்ட் பார்க்குறதுக்கு. யாருமே வந்து கேட்கவே இல்லை. வரவங்கலாம் எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நாங்களும் இதில் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்து போயிருந்தோம். இதுலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருந்தாங்க. இந்த துரியன் ஃப்ளேவர், அதுக்கப்புறமா வந்து பெர்ரி ஃப்ளேவர்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி. 500 கிராம் வந்து $16 வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதுலேயும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த ஜெல்லியில் என்னென்ன ஃப்ளேவர்லாம் இருந்துச்சுன்னு காட்டுறேன். பைனாப்பிள், அதுக்கப்புறமா வந்து மேங்கோ, ப்ளூபெர்ரி, அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி மொச்சி, போபா, அதுக்கப்புறமா திரமிசு, இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ இது உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆரஞ்சு ஃப்ரூட் ஜெல்லியை வந்து கட் பண்ணுறேன். உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதை பார்த்த உடனே என்னோடய பசங்களுக்குலாம் ஆர்வம், எல்லா ஃப்ளேவரும் டேஸ்ட் பண்ணும் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி வந்து எல்லா ஃப்ளேவரும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த திரமிசு தவிர எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அந்த இன்னொரு கடையில் வாங்கின கேண்டீஸ். இதுவும் வந்து சிலதெல்லாம் ஜெல்லி டைப் அந்த மாதிரி தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதில் ஒன்று பிரித்து காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர். ஜஸ்ட் ஃப்ளேவர் ஆட் பண்ண ஜெல்லிஸ், அவ்வளோதான். ரியல் ஃப்ரூட் அந்த மாதிரிலாம் கிடையாது. இதை ரெகுலராலாம் வாங்கி சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் தான் வாங்குவோம். நான் மோஸ்ட்லி பசங்களுக்கு இதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டேன். அடுத்து தான் அந்த ஒரு கடையில் வாங்கினா இந்த ஒரு பொரி உருண்டை. ஆக்சுவலாக அது பொரி உருண்டை கிடையாது. இது வந்து பார்க்கும்போது பார்லி மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான். இவ்வளோ தான் நான் வந்து சைனா டவுனில் வாங்கின ஸ்நாக்ஸை. உங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.